ஷாலோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த வீடியோவில் ஜினியாலஜி இன் ஜெனிசிஸ் 5, அதாவது ஆதியாகமம் 5 சொல்லப்பட்ட ஆதாம் முதல் நோவா வரை உள்ள பரம்பரையில் பிறந்த மனிதர்களின் பெயர்களுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் ரகசியம். அந்த பெயரின் அர்த்தங்கள் என்ன? அது மட்டுமல்லாமல் ஆதாம் முதல் நோவா வரை உள்ள அந்த பெயர்களின் விளக்கத்தை ஒன்று சேர்த்து பார்த்தோமானால் அது மேசியாவை குறிப்பிடுகிறதா என்பதை பற்றியும் பார்க்கலாம். ஆதாம் முதல் நோவா வரை மொத்தம் 10 தலைமுறைகள். முதலில் ஆதாம், அதற்கு பின் சேத், ஏனோஷ், கேனான், மகலாலேல், யாரேத், ஏனோக், மெத்துசலா, லாமெக் மற்றும் நோவா. இப்பொழுது ஒவ்வொரு பெயரின் அர்த்தங்களை பார்க்கலாம். ஆதாம் என்றால் ஆண் அல்லது மனிதன் என்ற அர்த்தம். சேத் என்பதற்கு நியமிக்கப்பட்ட, வைத்தல் என்ற அர்த்தம். ஏனோஷ் என்றால் மனிதன் அல்லது மரணமடையும் என்ற அர்த்தம். கேனான் என்றால் பெருகை, துயரம், நிலையானது அல்லது தச்சன் என்ற அர்த்தம். மகலலேல் என்றால் கடவுளின் புகழ், பரிசுத்தமான கடவுள் என்ற அர்த்தம். யாரேத் என்றால் இரக்கம், இறங்கி வந்தார் என்ற அர்த்தம். ஏனோக்கு என்றால் அர்ப்பணிப்பு அல்லது தொடங்கப்பட்டது என்ற அர்த்தம். மெத்துசுலா என்றால் ஈட்டி மனிதன் அல்லது அவரது மரணம் நியாய தீர்ப்பை கொண்டு வரும் என்ற அர்த்தம். லாமெக் என்றால் சக்தி வாய்ந்தவர் அல்லது காட்டு மனிதன் என்ற அர்த்தம். கடைசியாக நோவா என்றால் இளைப்பாறுதல், ஓய்வு அல்லது ஆறுதல் என்ற அர்த்தம். இப்பொழுது நாம் ஒவ்வொரு பெயர்களின் பொருளை ஒரே வரிசையில் ஒரு பந்தியில் இணைக்கும் போது என்ன நடக்கிறது, என்ன விளக்கம் தருகிறது என்று பார்க்கலாம். முதலில் அந்த ஈப்ரு பெயரின் அர்த்தத்தை இணைத்து ஆங்கிலத்தில் பார்க்கலாம். Man is appointed mortal sorrow, and the blessed God shall come down for teaching, that his death shall bring the despairing rest and comfort. தமிழில் மனிதன் மரண சோகத்தை நியமித்தார், அதாவது ஆதாமால் உண்டான மனிதனின் வீழ்ச்சி. பின்பு ஆசீர்வதிக்கப்பட்ட தேவன் போதனையில் இறங்குவார், மோசேவுக்கு கொடுக்கப்பட்ட தோரா. கடைசியாக அவரது மரணம் ஓய்வையும் ஆறுதலையும் தரும். இயேசுவின் மரணம் மற்றும் தீர்க்கதரிசன நிறைவேற்றம். சுருக்கமாக பார்த்தால், முதலில் மனிதனின் வீழ்ச்சி, பின்பு மோசேவுக்கு கொடுக்கப்பட்ட தோரா, கடைசியாக இயேசுவின் வருகை மற்றும் அவரது மரணம், தீர்க்கதரிசன நிறைவேற்றம். இதுவே ஜினியாலஜி ஆஃப் 5, அதாவது ஆதியாகம் 5ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்ட ஆதாம் முதல் நோவா வரை உள்ள 10 தலைமுறை ஈப்ரு பெயர்களின் பின்னால் இருந்த அர்த்தங்களும் ஒன்று சேர்க்கும்போது ஆதாமின் வீழ்ச்சி தொடங்கி இயேசுவின் மரணம் வரை குறிக்கிறது. தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.